லோ ஏஎம்ஹெச்னாலே கன்சீவ் ஆக முடியாது. நமக்கு கருமுட்டையே சுத்தமா இல்ல அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆயிட்டு இருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, லோ ஏஎம்ஹெச் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னோட கிளையண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க மார்ச் 2026ல அவங்களோட ஏஎம்ஹெச் ரிப்போர்ட்ட லாஸ்ட்டா எடுத்திருக்காங்க. அதுல அவங்களோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0.4 தான் இருந்திருக்கு. தென் ஏப்ரல் 13த் அவங்க என்னோட செஷன்ல ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ் என்னோட செஷன அட்டெண்ட் பண்ண பிறகு, இப்போ அவங்க எடுத்திருக்க ஏஎம்ஹெச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 0.6 அதாவது 0.2 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏஎம்ஹெச் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிச்சயமா நீங்க நம்பி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய எக் குவாலிட்டி நீங்க இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா உங்களுடைய ஏஎம்ஹெச்சையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். சில பேருக்கு உங்களோட ஏஜ் அண்ட் ரூட் காஸ் அது எல்லாத்தையும் பொறுத்து இந்த மாதிரி விசிபிளா அது ரிப்போர்ட்ஸ்லயுமே தெரியறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்களும் நம்பிக்கையோட ப்ராப்பர் டயட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, உங்களோட ரூட் காஸ் என்ன? அதாவது உங்க பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, அத சரி பண்ணும்போது நிச்சயமா உங்களாலயும் சீக்கிரமா கன்சீவ் ஆக முடியும் வித் லோ ஏஎம்ஹெச். உங்களுக்கு இந்த மாதிரி லோ ஏஎம்ஹெச் இருக்கு. நீங்க இதனால ரொம்ப பேனிக்கா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட்